அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ லாங் சொலினாய்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது என்ன அப்படின்னா ஒரு கரண்ட் ஃப்ளோயிங் கண்டக்டரில் கரண்ட் அலோவ் பண்ணும்போது என்ன பண்ணும், அதனோட சரௌண்டிங்கில் மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னட்டிக் ஃபீல்டுனால் என்ன இருக்கும், அதே காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லியிருந்தோம், செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படிமா சொல்லியிருந்தோம். இப்போது ஒரு லாங் சொலினாய்ட் காயிலில் செல்ஃப் இண்டக்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல் லென்த் இருக்கக்கூடிய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ இருக்கக்கூடிய ஒரு லாங் சொலினாய்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது எல் லென்த்து ஏங்கிற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சொலினாய்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸஸ் இருக்கிறதா எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் n அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த், அதாவது டர்ன் டென்சிட்டி அப்படிமா வச்சுருக்கோம். அதாவது 1 மீட்டர் லென்த்தில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன சொல்லியிருந்தோம், ஸ்மால் n சொல்லிக்கிறோம். அப்போ ஸ்மால் n மீன்ஸ் டர்ன் டென்சிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இந்த காயில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐங்கிற கரண்ட்டை அலோவ் பண்ணுறேன். சரிங்களா? அப்படி அலோவ் பண்ணும்போது இந்த காயிலோட சரௌண்டிங்கில் நமக்கு என்ன கிடைக்கும், மேக்னட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும், யூனிஃபார்ம் ஃபீல்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இட் இஸ் டைரக்டட் அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் தி சொலினாய்ட். ஓகேங்களா? அப்போ அந்த ஆக்சிஸ் ஆஃப் சொலினாய்டில் என்ன இருக்கும், அதோட மேக்னட்டிக் ஃபீல்ட் ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டாக இருக்கும் அப்படிங்கிற என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட்டு சாப்டரில், அதாவது செக்ஷன் 3.9.3ல் என்ன பண்ணியிருக்கோம், லாங் சொலினாய்ட் காயில், அதாவது த மேக்னட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் இன்சைட் தி சொலினாய்ட் அப்படின்னு சொல்லும்போது அதில் எவ்வளோ மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத நாம் படித்து வச்சுருக்கோம். எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா B = μ0 NI அப்படிங்கிற மாதிரி சொல்லி படித்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஞாபகம் இருக்குங்களா? ரைட். இப்போ அதே தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், கன்சிடர் எ லாங் சொலினாய்ட் ஆஃப் லென்த் எல் அண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏன்னு சொல்லி எடுத்துட்டேன். let n be the small n be the number of turns per unit length அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா when an electric current I is passed through the solenoid, அப்போ ஐங்கிற கரண்ட் இந்த சொலினாய்டில் என்ன பண்ணுறது, பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகுச்சு அப்படின்னா the magnetic field produced inside is almost uniform. ஸோ இன்சைடில் என்ன இருக்கும், மேக்னட்டிக் ஃபீல்ட் ஆல்மோஸ்ட் யூனிஃபார்மாக இருக்கும். அண்ட் டைரக்டட் அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் தி சொலினாய்ட். அப்போ இந்த சொலினாய்டோட டைரக்ஷனில் மேக்னட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், இந்த டயக்ராமில் சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இதிலேருந்து நான் முன்னாடி அப்போது இந்த டயக்ராம்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொலினாய்டுக்குள்ளே யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால த மேக்னட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும், அதாவது த மேக்னட்டிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் இன்சைட் தி சொலினாய்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா B = μ0 NI அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். சரிங்களா? இது வந்து லாஸ்ட் சாப்டரில் 3.9.3 அப்படிங்கிற செக்ஷனில் நம்ம படிச்சிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ரைட். அடுத்து இப்போ இந்த மேக்னட்டிக் ஃபீல்ட்லேருந்து at this magnetic field pass through the solenoid, the winding of solenoid are linked by the field lines. So the magnetic flux passing through each turn is, அப்போ ஒவ்வொரு டர்ன்லையும் ஃப்ளோ ஆகக்கூடிய பாஸ் ஆகக்கூடிய மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்க எப்படி சொல்லி கொடுத்துக்கலாம், நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் 5B = integral of A B vector dot dA vector அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போது இன்டெக்ரல் ஏ அப்படிங்கிறது அந்த டோட்டல் சொலினாய்டு, அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏன்னு சொல்லியிருந்தாங்களா, அப்போ அந்த டோட்டல் சொலினாய்ட்லையும் எவ்வளோ ஃப்ளக்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற சொல்கிற மாதிரி தான். அப்போ இது டாட் ப்ராடக்டாக இருக்கிறதுனால எப்படி எழுதிக்கிறேன், BA cos θ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ தீட்டான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்னட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் சொலினாய்டும் சேம் ஆக்சிஸில் இருக்கிறதுனால θ = என்னவாக இருக்கும், 0 இருக்கும். அப்போ 0 இருந்துச்சுன்னா cos 0 எவ்வளோ, 1. அப்போது மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் 5B = என்ன சொல்லி எழுதிக்கலாம், BA cos 0 = 1 அப்படிங்கிறனால BAன்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ ஆனால் இதில் என்ன தெரிஞ்சிருக்கோம், நாம் ஒரு லாங் சொலினாய்டோட இன்சைடில் மேக்னட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கோம், B = μ0 NI சொன்னதுனால Bக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், μ0 NI சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இன்ட்டு A. அப்போது மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் அ
அதாவது கிவன் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கோம் 5B is equal to mu naught NI into A அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். புரிஞ்சதுங்களா? ரைட். இப்போ இதில் டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இது பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள், அதாவது என்ன சொல்லியிருந்தோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ ஈச் டர்ன், அதில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த n நம்பர் ஆஃப் டர்ன்ஸில் ஒரு டர்னில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி 5B is equal to mu naught NIA அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது மொத்தமாக the total magnetic flux linked or the flux linkage of the solenoid with n turns, அதாவது அந்த காயில் அந்த solenoid இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n டர்ன்ஸுக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு டர்னுக்கு எவ்வளோ சொல்லியிருந்தோம், 5B is equal to mu naught NI into A அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம், n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சொல்லும்போது அப்போ n is equal to என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், ஸ்மால் n into L. அப்போ ஸ்மால் n அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம், டர்ன் டென்சிட்டி, அதாவது the number of turns per unit length அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n is equal to n into L அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்லி போட்டுக்கலாம், n 5B is equal to NL into mu naught NI into A அப்படின்னு சொல்லி போட முடியும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அப்போ n 5B is equal to mu naught, இங்கே n இருக்குது, அப்போ n ஸ்கொயர் A L into I அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். புரிஞ்சதுங்களா? ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா, மினிமைஸ் பண்ணுறதை விட என்ன சொல்லி படிச்சிருக்கோம், N5B, அதாவது செல்ஃப் இண்டக்டன்ஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ N5B is equal to LI அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்துருக்குங்களா. அப்போ N5B is equal to LI அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுத முடியும் அந்த ஈக்குவேஷன்ஸை, L is equal to mu naught N squared ALன்னு சொல்லி எழுத முடியுமா? எப்படி அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள், N5B is equal to LIன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ LIன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஐயும் இந்த ஐ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ L is equal to mu naught N squared ALன்னு சொல்லி எழுத முடியுமா? அதை தான் நான் இங்கே மினிமைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ L is equal to mu naught N squared AL அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ரைட். அப்போது இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, clear that inductance depends on the geometry of the solenoid. அதாவது என்ன சொல்லியிருக்கோம், அந்த solenoidோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. த மீடியம் ப்ரெசன்ட் இன்சைட் தி solenoid, இஃப் த solenoid இஸ் ஃபில்டு வித் டைஎலக்ட்ரிக் மீடியம் ஆஃப் அ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி μr. சப்போஸ் அந்த காயிலுக்குள்ளே அந்த solenoidக்குள்ளே ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியத்தை நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ அதனோட ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி எதுன்னு சொல்லிக்கலாம், μrன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ μrன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அப்போ அந்த காயிலோட இண்டக்டன்ஸ் என்னவாக இருக்கும், செல்ஃப் இண்டக்டன்ஸ். அப்போ சாதாரணமாக ஒரு காயிலில் மியூ அப்படிங்கிற பெர்மியபிலிட்டி இருந்தது அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், அப்போ இண்டக்டன்ஸ் L is equal to mu நாட்டுக்கு பதில் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு மீடியம் சொல்லி கொடுக்கும்போது மியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ மியூ N ஸ்கொயர் ALன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்லை, சப்போஸ் அதோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி சொல்லணும் அப்படின்னா அப்போ மியூ is equal to என்ன சொல்லி தெரியும் நமக்கு, mu naught into μr. என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம், the relative permeability μr is equal to mu divided by mu naught அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், பர்டிகுலர் மீடியம் டயஎலக்ட்ரிக் மீடியம் சொன்னதுனால டயஎலக்ட்ரிக் மீடியத்தோட பெர்மியபிலிட்டி மியூன்னு சொல்லி தெரியும். அப்போ இந்த மியூவுக்கு பதிலாக என்ன சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், mu naught into μr அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ காயில் L is equal to mu naught into μr N square AL அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ இந்த கான்செப்ட்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் ஆகுது, அதாவது அந்த இண்டக்டர் solenoid காயிலுக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதை இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா, whenever a current is established in a circuit, the inductance oppose the growth of the current. In order to establish the current in the circuit, work is done against this opposition by some external agency. This work done is stored as a magnetic potential energy அப்படிமா சொல்லியிருந்திருக்கோம். சரிங்களா? அப்போது ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ஒர்க்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுத்த ஒர்க்கை தான் என்ன சொல்லியிருக்கோம், மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ சப்போஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இண்டக்டர் என்ன எடுத்திருக்கேன், நெக்லஜிபிளாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் இண்டக்டர் எஃபோர்ட் அலோன் இஸ் கன்சிடர், அதாவது என்ன சொல்லியிருக்கேன், அதில் இண்டக்டர் மட்டும் இருக்கிறதா நான் என்ன பண்ணிட்டேன்
கன்சிடர் பண்ணிட்டேன். அதே மாதிரி த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் சி அட் எனி இன்ஸ்டன்ட் t is equal, அதாவது டைம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ டி டைமில் எவ்வளோ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேரடேஸ் லாஸை வச்சும் சொல்லிக்கலாம். இல்லை நாம் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறதுல என்ன சொல்லி படிச்சிருக்கோம், அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கு என்ன சொல்லி படிச்சிருக்கோம், L is equal to -C divided by DI divided by DT அப்படிங்கிற கான்செப்டில் படிச்சிருக்கோம். அப்போது டி டைமில் எவ்வளோ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எப்படி எழுதிக்கலாம், C is equal to சேம் அந்த ஈக்குவேஷன்ஸை செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிற ஈக்குவேஷன்ஸை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். அப்போ C the induced EMF is equal to -L DI divided by DT அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ரைட், அப்போ இதிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் டன் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாங்களா. அப்போ ஒர்க் டன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கோம், அப்போ DQ அப்படிங்கிற சார்ஜை டிடி டைமில், அதாவது அதோட ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். LdWBD work done is moving in a charge dq in the time dt against the opposition. Then work done dw is equal to என்ன சொல்லி எடுத்துக்கலாம், c அதாவது மைனஸ் c dq அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ dqங்கிறது என்னது, சார்ஜ், கிவன் சார்ஜ். அப்போ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா அப்போ கரண்ட் I இஸ் ஈக்குவல் dq டிவைட் பை டிடின்னு சொல்லியிருந்தாங்களா. அப்போ நமக்கு dq மட்டும்தான் வேணும். அப்போ dq இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி எழுதிக்கலாம், I dtன்னு சொல்லி எழுதிக்கலாமா. அப்போ the work done dw இஸ் ஈக்குவல் டு மைனஸ் c dqக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கேன், I dt அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். புரிஞ்சுதுங்களா. ரைட், இப்போது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணுங்கள். எப்படி மினிமைஸ் பண்ணுறோம் அப்படின்னா சியோட வேல்யூ நமக்கு தெரியுங்களா. அப்போ C இஸ் ஈக்குவல் என்ன சொல்லி படிச்சிருக்கோம், நாம -L DI by DT அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மைனஸ் சைனுக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ சியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம், -L DI by DT இன்ட்டு I DT அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ இந்த டிடியும் இந்த டிடியும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம், LI into DI அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா. அப்போது the work done in a moving charge dW is equal to என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், LIDI அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா. ரைட், இப்போ இதே இதில் ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா, அதாவது ஐங்கிற கரண்ட் அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகணும்னா அப்போ டோட்டல் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எப்படி சொல்லிக்கலாம். அப்போ அந்த டோட்டல் ஒர்க் டன் எஸ்டாப்ளிஷ் கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு எப்படி சொல்லி கொடுத்துக்கலாம், டோட்டல் ஒர்க் டன் சொல்லும்போது அப்போ இங்கே DW சொல்லி கொடுத்துருந்தோமா. ரைட், அப்போது டோட்டல் ஒர்க் டன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிக்குவீங்க, கண்ணை மூடிட்டு இன்டெக்ரல் எடுத்துக்குவீங்க. அப்போ டோட்டல் சொலினாய்ட் காயில்லையும் சேவ் ஆகக்கூடிய எனர்ஜி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ W இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் DW. அப்போ என்ன பண்ணிக்குவோம், லிமிட்ஸ் எடுக்கலாம். கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 0லேருந்து ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அப்போ இன்டெக்ரல் 0 to I சொல்லி போட்டிங்கன்னா அப்போ DWக்கு பதிலாக LIDI அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ரைட், அப்போது இண்டக்டன்ஸோட என்ன சொல்லியிருக்கோம், கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க சொல்லியிருக்கோம். ஸோ இண்டக்டன்ஸ் எல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டேன். அப்போது இன்டெக்ரல் IDI அப்படின்னு சொல்லி, அதாவது x இன்ட்டு dx அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ x இன்ட்டு dxஐ இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும், x² டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி போடுவோங்களா. சேம் அதே ஃபார்மேட் தான். அப்போது L இன்ட்டு I² டிவைட் பை 2. அப்போ லிமிட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 0 to Iன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ லிமிட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது, W is equivalent to 1 divided by 2 LI squared. புரிஞ்சுதுங்களா. ரைட், அப்போது இதில் என்ன படிக்கலாம், the work done is stored as a magnetic potential energy அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். சரிங்களா. அப்போ இந்த ஒர்க் டன் என்னவா ஸ்டோர் ஆகுது, மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுறதுனால அது எப்படி எழுதியிருக்கேன், பொட்டன்ஷியல் எனர்ஜியை UB is equal to of LI squared அப்படின்னு சொல்லி கொடுத்துக்க முடியும். புரிஞ்சுதுங்களா. ரைட், அதே மாதிரி energy density is the energy stored per unit volume of space is given by. அப்போது யூனிட் வால்யூமில் எவ்வளோ எனர்ஜி டென்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை எப்படி எழுதிக்கலாம், UP is equal to, அதாவது என்ன சொல்லிக்கலாம், UP அதாவது மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் வால்யூம். வால்யூம் இஸ் ஈக்குவல் சொல்லி இருக்கோங்க, ஏரியா இன்ட்டு லென்த் அப்படிமா சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போது UB டிவைட் பை வால்யூம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ UB is equal to, அப்போ UB is equal to கொடுத்துருக்கோம் ஆஃப் LI ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. அப்போ ஆஃப் LI ஸ்கொயர் இன்ட்டு வால்யூம் ALன்னு சொல்லி போட்டுக்கலாங்களா. அப்போது ஸ்மால் UB is equal to LI ஸ்கொயர் டிவைட் பை 2AL அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம்.
இப்போது எல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம், மியூ நாட் என் ஸ்கொயர் ஏஎல்னு சொல்லி முன்னாடி படிச்சிருக்கோங்களா. ஸோ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ மியூ நாட் என் ஸ்கொயர் ஏஎல் இன்ட்டு ஐ ஸ்கொயர் டிவைட் பை 2ALன்னு சொல்லி போட்டுக்கலாங்களா. அப்போ ஏஎல்லும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா. அப்போ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போது எப்படி எழுதிக்கலாம், மியூ நாட் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி எழுத முடியும். அப்போது UB இஸ் ஈக்குவல் டு, அதாவது த எனர்ஜி டென்சிட்டி UB இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி எழுத முடியும், B ஸ்கொயர் டிவைட் பை 2 மியூ நாட் அப்படின்னு சொல்லி எழுத முடியும். ஏன் B ஸ்கொயர்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் மியூ நாட் என் ஸ்கொயர் ஐன்னு சொல்லி இருக்குங்களா. அப்போ மியூ நாட் NI இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லி படித்தோங்களா. அப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இங்கே மியூ நாட் ஸ்கொயர்டு இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு மியூ நாட்டை மல்டிபிள் பண்ணி ஒரு மியூ நாட்டை என்ன பண்ணிக்கிறேன் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அப்போது மியூ நாட்டை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், மியூ நாட் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் டிவைட் பை 2 மியூ நாட்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. ரைட். அப்போது இந்த வேல்யூவை என்ன பண்ணியிருக்கேன், பின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ B இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் NI அப்படின்னா என்ன சொல்லி போட்டுக்கலாம், அப்போ UB இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர் டிவைட் பை 2 மியூ நாட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். இதான் என்னது, த எனர்ஜி டென்சிட்டி ஸ்டோர் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ். தட் இஸ் எவ்வளோ சொல்லியிருக்கோன்னா UB இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர் டிவைட் பை 2 மியூ நாட் அப்படி மாதிரி சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா. ரைட். இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். A solenoid of 500 turns is wounded on a iron core of relative permeability 800. The length and radius of the solenoid எவ்வளோ கொடுத்தாச்சு, 40 cm and 3 cm respectively. Calculate the average EMF induced in the solenoid if current in it changes from 0 to 3 ampere in 0.4 second. அப்போ 0.4 செகண்டில் கரண்ட் 3 ஆம்பியர் சேஞ்ச் ஆகுச்சு அப்படின்னா அந்த இண்டக்டன்ஸில் எவ்வளோ இன்டியூஸ்டு EMF ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம டேட்டாஸ் சொல்லி பார்த்தோன்னா என்னென்ன கொடுத்துருக்கோம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 500, ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கோம் 800, லென்த் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 40 சென்டிமீட்டர், அது மீட்டருக்கு மாற்றிக்கோங்க 0.4, ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 3 சென்டிமீட்டர், அப்போ 0.03 மீட்டர். தென் DI கரண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது 0லேருந்து 3 ஆம்பியர். ஸோ என்ன சொல்லி போட்டுக்கலாம், சேஞ்ச் இன் கரண்ட் DI இஸ் ஈக்குவல் டு 3 ஆம்பியர்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ சேஞ்ச் இன் டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா 0லேருந்து 0.4 செகண்ட்ஸ். அப்போ எவ்வளோ கொடுத்துருக்கோம், DT இஸ் ஈக்குவல் டு 0.4 செகண்ட்ஸ். ஸோ இதில் இருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், செல்ஃப் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா. அப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம், L இஸ் ஈக்குவல் டு மியூ NIAL அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும் நமக்கு, மியூ நாட் மியூ ஆர். ஏங்கிறது என்னது, அது சர்க்கிள் ஏரியா கிராஸ் செக்ஷன் ஒரு சர்க்கிள் ஃபார்மில் இருக்கிறதுனால அதுதான் πr ஸ்கொயர். அப்போ N இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N டிவைட் பை Lன்னு சொல்லி போட்டுக்கலாமா, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் லென்த். ஓகேங்களா. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ L இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர் N ஸ்கொயர் πr ஸ்கொயர் டிவைட் பை Lன்னு சொல்லி போட்டுக்கலாமா. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிது, இண்டக்டன்ஸ் L இஸ் ஈக்குவல் டு 1.77 ஹென்ரி அப்படி மாதிரி கிடச்சிது. இப்போ நமக்கு என்ன வேணும், அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்ட் EMF தான் வேணும். அப்போ இன்டியூஸ்ட் EMF C இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லி படிச்சிருக்கோம், -L DI/dt. அப்போது மைனஸ்க்கு மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. எல்லுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம் 1.77 ஹென்ரி. DI சேஞ்ச் இன் கரண்ட் எவ்வளோ 3 ஆம்பியர், சேஞ்ச் இன் டைம் 0.4 செகண்ட். ஸோ எல்லாம் பண்ணிக்கலாம். இதை மல்டிபிள் பண்ணி 0.4 டிவைட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குது, C இஸ் ஈக்குவல் டு -13.275 வோல்ட் நமக்கு கிடைக்குது. புரிஞ்சுதுங்களா. ரைட். இப்போ இந்த பாடப்பகுதியில் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ரைட். அப்போ இந்த பாடப்பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். என்ன அப்படின்னா, அண்ட் இண்டக்டர் ஆஃப் அ இண்டக்டன்ஸ் L கேரிஸ் ஆன் எலக்ட்ரிக் கரண்ட் I, ஹவு மச் எனர்ஜி ஸ்டோர் வைல் எஸ்டாப்ளிஷிங் த கரண்ட் இன் இட் அப்படிங்கிற என்ன பண்ணலாம் 5 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். சரிங்களா. ரைட். இது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரைட். இந்த டாப்பிக்கில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.